அவங்க பல கட்சிகளில் இருந்திருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கூப்பிடலாம், அவங்க வர்றாங்க. அப்போ வர்றபோது அந்த குற்றங்களோடு வர்றாங்க. அந்த குற்றங்கள் வர்றபோது கடந்த காலத்தில் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. என்ன தப்பு பண்ணாங்க? நான் உறுதியாக நம்புகிறேன், அப்படி தப்பு செய்தவர்களை இந்த அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காப்பாற்றாது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏன் வர்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை போயிருச்சுன்னு அர்த்தம். நான் ஒன்றை நம்புகிறேன், இந்த மனநிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவங்க கட்சியாளாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நடவடிக்கை எடுக்காமல் விட மாட்டார். வணக்கம். இது வாவ் தமிழா. நம்மோடு மூத்த பொது உடைமை சித்தாந்தம் கொண்ட தலைவர் திரு சி மகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கு பிறகு நம்மோடு சந்திக்கிறார். வணக்கம். 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 திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழிருந்து, அதாவது தலையாரியிலிருந்து அது தாசில்தார் வரைக்கும், பத்திரப்பதிவிலிருந்து இங்கே போக்குவரத்து துறை வரைக்கும் பல இடங்களில் நெருக்கடியான பல ஊழல்கள் என்பது தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்கும் தெரிந்தது. அதை திரு விஜய் அவர்கள் அதை ஒழிச்சு கட்டிட்டு இன்றைக்கி போக்குவரத்து துறையை சார்ந்த தனியார் பேருந்து நிலைய உரிமையாளர்கள் நாங்கள் அரசு விலைக்கே நாங்கள் பயண டிக்கெட் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதை நான் அதை உடன்படுறேன். ஆனால் ஒரு நல்லபடியாக ஒரு அரசு போய்கிட்டு இருக்க நேரத்தில் கடந்த ஆட்சிகளில் குட்கா பேர ஊழல் செய்தவர்களும் வேறு சில போக்குவரத்தில் ஊழல் செய்தவர்களையும் இந்த கட்சிக்கு இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அவர் இழுத்துட்டு வரல. அதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். ஒரு கடுமையான வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தில் கரை புரண்டு தண்ணீர் வருது. வெள்ளத்தை நீங்கள் நிறுத்த முடியாது, அது உங்கள் விருப்பத்துக்கேற்ற வர்றதும் கிடையாது. அது பாட்டு கரை புரண்டு வருது, அதில் எல்லாம் கலந்து வருது, எல்லாம் கலந்து வருது. அப்போ வர்ற போது என்ன வருது அப்படின்னாக்க, இவருடைய கட்சி இது எப்படி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்ததை பற்றி சொல்கிறீங்க, எதிர்காலத்தில் இது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லும்போது என்ன இல்லை, ஒரு நல்ல ஒரு கட்சியின் பேர் எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படியான ஒரு கரை படிந்த நபர்களை தன்னோடு வைத்து கொள்வதற்கு அவசியம் என்ன வந்திருக்குன்னு கேட்குறேன். அவசியம் வர்றதுன்னா அவங்க போய் யாரையும் சேர்த்ததாக நான் எனக்கு தெரியல. அவங்க என்னன்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கூட்டம் பெருசாக வருது. மக்கள் கூட்டம் வர்ற போது அதில் தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க. இப்போ நான் பார்க்கக்கூடிய விஷயம், அல்லது எல்லாரும் பார்க்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் அது ஒரு வடிவம். அவங்க பல கட்சிகளில் இருந்திருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கூப்பிடலாம், அவங்க வர்றாங்க. அப்போ வர்றபோது அந்த குற்றங்களோடு வர்றாங்க. அந்த குற்றங்கள் வர்றபோது கடந்த காலத்தில் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. என்ன தப்பு பண்ணாலும் நான் உறுதியாக நம்புகிறேன், அப்படி தப்பு செய்தவர்களை இந்த அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காப்பாற்றாது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அது இப்போ இருக்கிற நிலைமையில். ரெண்டாவது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சில இயல்புகள் உண்டு. காங்கிரஸ் கட்சியை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இயல்பு, திமுகவை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இயல்பு, அதே போல் அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இயல்பு, அதே போல் தாவேக்காவை பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இயல்பு. தாவேக்காவினுடைய இயல்புகளில் இதுவரைக்கும் மற்ற கட்சிகளில் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, முதலமைச்சரிலிருந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாரும் ஊழலோடு சம்பந்தப்படுவதோ அல்லது சம்பந்தப்பட்டதாக தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கிளைமேட்டு, அப்படி ஒரு சூழலை, அப்படி ஒரு அமைப்பு நிலை ஸ்ட்ரிக்டை அவர் உருவாக்கியிருக்கார். இப்போ ஒருத்தன் தப்பு செய்கிறானாக்கா அந்த தப்பு செய்வதற்கு சமூகத்தில் வாய்ப்பளிக்கப்படுகிறதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இப்போ கடந்த காலத்தில் இப்போ வர்றாங்க, அவங்க எப்படி வர்றாங்கங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, அது அவங்க மனநிலை. அவங்க வர்றாங்க, ஒன்று அதிமுகவில் ஏற்பட்ட அவமானமாக இருக்கலாம், அல்லது வேறு காரணங்களாக இருக்கலாம், அதுக்காக வர்றாங்க. அவங்க மேலே குற்றப்பத்திரிகை இருக்குது, அவங்க குற்றம் செய்ததாக வைக்கப்பட்டிருக்கு, வழக்கு நடக்குது. அந்த வழக்குகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்கள்,
ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. வசதி படைத்தவங்க, நடுத்தர கூட்டம், இப்படி ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. இதில் தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு 60, 70, 80% கூட சொல்லலாம். அந்த ஏழை மக்களுடைய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தான். அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா தான். அதுக்கு அடுத்தது அந்த மக்கள் வந்து எடப்பாடிக்கும் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்களுக்கு போகிறதுக்கு இன்னொரு இடம் இல்லை. அதிமுக அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ இருக்கிற எடப்பாடி மேலே சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம கட்சி நாம் வந்து இப்படி பண்ணணும், நாம் வந்து இப்படி நல்லது பண்ணணும், நாம் நம்ம கட்சி இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நினைக்காமல் தாவேகா கட்சியில் இருக்கவங்க பூரா அதிமுகவை நோக்கியே குறை சொல்வதும், அதிமுகவை நோக்கியே அவர்கள் எல்லாம் தாவேகாவும் ஒன்று அதிமுகவும் ஒன்று அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. ஆரம்பத்திலிருந்தே விஜயுடைய மெயின் நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அதிமுகவை போய் எப்படியாவது பிடிச்சி இழுத்துடணும், அதிமுகவை போய் எப்படியே கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பயணம் பண்ணுற மாதிரி இருக்கு. அதில் என்ன காரணம்? வேற எந்த காரணமும் இல்லை. தான் வந்து ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதிமுக வந்து யாரும் ஏழை மக்களுக்கு சேவை செய்யலையா? செய்யலைங்கிறது தானே உண்மை. அதனால தானே 1.5 கோடி உறுப்பினர்கள் உள்ள ஒரே இயக்கமாக அதிமுக இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவரும் வந்து தன்னுடைய கூட்டத்தில் கூட தாவேகாவுடைய நண்பர்கள் கொடியை உயர்த்துகிறார்கள், நாம் இணைந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிநேகமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்தார். ஆனால் விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சந்திக்கல முதலமைச்சர் ஆகின பிறகு. அதாவது வந்து எடப்பாடியை சந்திக்காததும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கேருந்து வர்றதுங்கிறதற்கு பாருங்களேன், இதை ஒரு சமூக உணர்வாக தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு 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 10 லட்சம் பேர் அல்லது 50 லட்சம் பேர் அல்லது 60 லட்சம் பேர் அதிமுகவிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா, வர்றது வந்து ஒவ்வொருத்தரையும் விஜய் போட்டு ஆளை போட்டு பிடிச்சி கொண்டு வர முடியாது. ஒன்று, நான் ஒரு யதார்த்தமாக கேட்குறேன் அவங்கள்ட்ட, அவங்களுக்கே சேரணுங்கிற ஒரு உணர்வு வராமல் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் ஆட்கள் வராது. இல்லை, ஆனால் உங்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்களே வந்து சொல்லிட்டாங்க, எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் போனோம் அப்படிங்கிறது. அது மேலே கூப்பிட்டுருக்கலான்னு சொல்லாமே ஒழிய, இதே கேள்வியை 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏன் வர்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை போயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நம்பிக்கை போன போது அவங்களால திமுகவுக்கு போக முடியாது. அவங்க அரசியலில் இருந்தவங்க திமுகவுக்கு போக முடியாது, வேற கட்சிக்கு போக முடியாது. அவங்களுக்கு இன்றைய காலத்தில் சேருவதற்குரிய தலைவர்களை விடுங்க. நான் இன்னைக்கும் வந்து மதிக்கிறது என்னன்னாக்க, எத்தனை தலைவர்கள் யார் இங்கே வர்றாங்கங்கிறத பற்றி தாவேகாவில் எனக்கு கவலையே கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, அவங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்லேருந்து துவங்கி அதிகாரத்துக்காக பல முனைகளிலிருந்து வருவார்கள். அதிகாரம் அங்கேருந்து இருந்தவங்க அந்த அதிகார ஷிஃப்டில் இதில் போனால் ஜெயிக்கலாமேங்கிறதுக்காக வரலாம். இதல்ல என்னுடைய பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் என்னன்னாக்க, பல்லாயிரக்கணக்கான எளிய மக்கள் அதிமுகவை நேசித்தவர்கள். நான் இன்னமும் பஸ்ஸில் தான் போகிறேன், இன்றைக்கும் ட்ரெயினில் தான் போகிறேன், எளிய மக்களோடு தான் போகிறேன். தாவேகாவில் சேர்றதுக்கு முந்தையும் போயிட்டு இருந்தேன். நான் அவங்களெல்லாம் கேட்டேன், நீங்கள் ஏன் அப்படின்னு. அவங்க தான் கேட்குறாங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் குத்தகையா, ஏன் மாறக்கூடாதா? எளிய மக்கள், சாதாரண ஆட்கள், ஆட்டோ டிரைவர்லேருந்து அவ்வளோ பேர் கேட்குறாங்க. அந்த மக்கள் ஏன் வர்றான்? அவன் விருப்பம் இல்லாமல் வரல. அவனை வந்து நீங்கள் கம்பல் பண்ணி கட்டிஷன் பண்ணி வரல. அப்படிலாம் செய்ய முடியாது. செய்ய முடியாது. அவனா வர்றான். அப்போ அவன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு புதிய அரசியல் சூழல் இருக்கு. இந்த 2 மாதத்துக்குள்ளாகவே மிகப்பெரிய ஊழலாக பழனியுடைய 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை வந்து 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தில் கடைபிடிக்கிறவங்க, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா, உங்கள் கட்சியில் தேர்வு செய்த பிறகு தங்களுக்கு பிடிக்காத தலைவர்களாக இருந்தாலும் தொண்டர்கள் வந்து வருத்தப்பட்டுட்டே போவாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? பழனியுடைய இடத்த 2 கோடிக்கு அது கடைசியில் அது என்ன, அதனுடைய முழு விவரங்களையும் சிபிஐயில் விசாரிக்கிறதுக்கான முறை கொண்டு போயிட்டாங்க. அது அது கட்டாயம் வந்து நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் எதை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஒன்றை நம்புகிறேன். இந்த மனநிலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவங்க கட்சியாளாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நடவடிக்கை எடுக்காமல் விட மாட்டார். 100 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து விற்பதற்கு முன்னாடி எப்படி உளவுத்துறை வந்து ஒரு தகவல் வந்து முதலமைச்சருக்கு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற இடத்துல கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்குது பாருங்க. அந்த கட்டமைப்பெல்லாம் சாதாரண கட்டமைப்பு இல்லை. ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணுவானாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருப்பான்.
நானே இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆனால் சொல்ல விரும்பலை. ஒரு அனாதை பிள்ளைங்களுடைய ஒரு இடத்துல வந்து 5 வருஷமாக ஒரு சின்ன போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் செய்யக்கூடிய அட்டகாசம் பார்த்திங்கன்னா திருச்சியில் நடந்த அட்டகாசத்தை பார்த்திங்கனாக்க அரை மணி நேரம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இன்னும் சொல்ல முடியல. இப்போ அதே போல் வந்து அதிகாரி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த தப்பு விசாரிக்கப்பட்டு அதுக்கு காரணமானவர்கள் அத்தனை பேர் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அவங்க வந்து தண்டித்து அதனுடைய ஆணி வேற எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து சிபிஐயில், இது இப்போ இந்த போலீஸில் இல்லை சிபிஐ கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா அந்த விசாரணைக்கான ஒரு தன்மை தான். அந்த விசாரணைக்கான தன்மை அதில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளா, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அங்கே நடந்தது இங்கே நடந்ததெல்லாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து எம்ஜி ராஜா ஹாஸ்டலுக்கு போகிறாரு. ஆமாம், ஆதி திராவிடர்களுடைய விடுதிக்கு போய் சோதனை பண்ணியிருக்காரு. பையங்க வந்து அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கை கட்டிக்கிட்டு மௌனமாக கேட்குறாரு எல்லாத்தையுமே. சாப்பாட்டில் எப்படி மிஸ்டேக் இருக்குது, இதில் எப்படி மிஸ்டேக் இருக்குது. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழல் பற்றின பேச்சு நடந்து கொண்டு இப்போ அதுக்கான நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போய் விசிட் பண்ணி அதை வந்து ரீல்ஸ் மூலமாக பரப்பி முதல்வர் பாருங்கள் இங்கே போயிருக்கா. இல்ல அதுவும் நடக்குது. மன்னிக்கணும் சார், மன்னிக்கணும். இல்ல அதாவது இதெல்லாம் சரியில்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து சிபிஐ கொடுத்தாச்சு, யாரும் அதில் தலையிடக்கூடாதுன்னாச்சு. இதுக்கு மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்காண்ட எல்லா ஏற்பாடுகளையும் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு முதலமைச்சர் அங்கே போய் அப்படிலாம் நம்ம சொல்ல கிடையாது, அப்படி சொல்ல கிடையாது. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அதாவது நீங்கள் சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு பார்வை சைமல்டேன் எதை எடுத்தாலும் சரி. இது நடந்தது 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, ஒரு நடக்குதுன்னு வச்சுங்களேன். அது நடந்தது, அங்கே போவாரா இங்கே போவாரா. நான் ஹாஸ்டலில் படித்தவன் தான், எனக்கு தெரியும் ஒரு ஹாஸ்டல் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் மாணவர் இயக்கத்தில் இந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் அந்த காலத்திலிருந்து மாணவர் அமைப்புகளை கட்டுறதுக்காக போயிருக்கேன். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துயரமெல்லாம் சாதாரண துயரம் கிடையாது. எல்லாம் இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய பையன். அதை ஒரு பையன் அப்படியே சொல்கிறான், ராத்திரி நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக வெளியில் போவேன் சார், நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே கதவை பூட்டிடுவானுங்க, வெளியில் கொசுக்கடியில் தான் நான் படுத்திருப்பேன். பொறுமையாக நிதானமாக இருந்து கேட்குறாரு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க, இட்ஸ் அ நியூ ப்ராசஸ். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதுசாக போகுது, குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகளை நம்ம எடுத்து சொன்னோம்னா இந்த அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கு ஊடகமும் பொதுமக்களும் எல்லாரும் சேர்ந்து வெறும் ஒரு குற்றத்தை மட்டுமே பெருசுப்படுத்தி காட்டுறது, அதாவது மருமகளை மாமியார் அணுகுவதை போல கடந்த காலத்தில் வந்து வேற மனநிலையில் இருந்தவர்கள் அணுகாமல் புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கிற பொண்ணை ஒரு நல்ல மாமியார் எப்படி வந்து அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்க போறாங்க. நானே அதை தான் சொல்றேன். குட்கா வழக்குல கைது பண்ண வேண்டிய ஒருத்தரை வந்து நீங்க வந்து எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? விஜய் சார், தயவு செஞ்சு நீங்க நல்லா ஆட்சி பண்றீங்க, நீங்க அப்படியே இருங்க, அவங்களெல்லாம் சொல்றேன். இல்ல, அந்த வழக்குக்கு இவரை வந்து ஆதரவா போக மாட்டாரு. அந்த வழக்குக்குரிய தண்டனைகள் கிடைக்குமானால் அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு, அது நடக்குது. அதுபடி அந்த விஷயங்கள் இப்போ கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது அகில இந்திய அளவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதுவுமே இங்கே வந்து முதலமைச்சர் விஜய் வந்து எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறார். அதாவது நீட்டு தேர்வு கேள்வித்தாள் கசிவு ஏற்பட்ட பிறகு அங்கே வந்து டெல்லியில் வந்து போராட்டமும் அந்த சிஜேபி அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கு. அந்த இன்னைக்கு வந்து அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு அவரை குண்டு கட்டாக தூக்கி மருத்துவமனையில் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அளவில் வந்து இதை வந்து போராட்டமாக எடுத்திருக்கும் அல்லது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே பண்ணலையே. அதாவது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பொசிஷன் இருக்கு பாருங்க, அந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது இந்த கட்சிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குங்க. இந்த கட்சி வந்து 2 வருஷம் ஆகுது தோன்றி, ஆட்சி அதிகாரம் வந்திருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் ஒவ்வொன்றா அவங்க ஒழுங்குபடுத்தி வர்றாங்க. தாவேக்காவை சேர்ந்த மாணவர்கள் போர்க்களத்தில் இறங்குறது அல்லது மற்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் போய் தான் அதெல்லாம் வரும். அது மாதிரி விவசாயிகள், மாணவர், இளைஞர், இந்த மாதிரியான அரங்கங்கள் அதுக்குள்ளே அவங்க உருவாக்கி அதெல்லாம் கொண்டு வருவாங்க, இன் ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க. விஷயம் என்ன அப்படின்னாக்க, எதிர்பாராமல் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதில்லை, தமிழக மக்களுக்கு கிடைச்சி, தமிழக மக்களே உருவானது. அதை மேலும் எப்படி இந்த மாதிரியான களங்களில் வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்து இந்த கவர்மெண்ட்டை பீப்புள் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட்டு, அதாவது மக்களுக்கும்
அரசாங்கத்துக்குமான நட்புற கவர்மெண்ட். அந்த மக்கள் சொல்லக்கூடியதை காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய அமைச்சர்கள், அதனுடைய அதிகாரிகள் இவர்களை எல்லாம் மாற்றி குறை கட்டாயம் இல்லாத ஒரு 100% குறை இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. 20% தான் நல்லா நடந்தது, 80% குறைவா இருக்குனாக்க படிப்படியாக அதை மாற்றி, அது ப்ராசஸ் தான். நீங்க வந்து பிரச்சாரத்துல என்ன பண்ணீங்க? சாரி சொன்னா மட்டும் போதுமா முதலமைச்சர் சிஎம் சார் அப்படின்னு பேசினாரு. அஜித்குமார் ஜெயில் காவலர்கள் அடித்து கொல்லப்பட்ட போது. ஆனால் இன்னைக்கு வந்து சபரிவர்மன்கிற ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட, அந்த சாரியை கூட இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கான நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தீவிரமா. அதைத்தானே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரும் எடுத்தாரு. அவரு எடுத்திருந்தாரா? அவர் எடுத்தாரு, இவரும் எடுத்திருக்காரு, இவரும் எடுக்கல. இல்ல, அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க நேரடியா? ஒரு அறிக்கை கூட அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தாவேகா அரசுடைய எந்த சலுகையும் எங்களுக்கு வேண்டாம், அரசு பணி வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம்னு மறுத்துட்டாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இந்த நடவடிக்கைகள், இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக வெளியில் வரும். உடனடியாக வந்து வெளியிடக்கூடிய இயல்பு இவருக்கு இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க கூட குறைச்சி சொல்லி வெளியில் வந்து பத்திரிகையில் ஒரு பேர் வர்றதுக்காக செய்வாங்க. அந்த மாதிரி இவர் செய்கிறதில்ல. ஆனால் ஈஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். ஒரு விஷயத்தை உறுதியாக அவர் செய்வார் என்பது வந்து நாம் உணர்கிறோம். அதனால் வந்து கொஞ்சம் இவருடைய சபரி விஷயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் இருக்கும். அதே போல் கோயில் விஷயம் ஒரே நாளையில் வந்து நீங்கள், அதாவது ஊரில் இருக்கிறவங்க பலதை கிளப்பி உடனே கிளப்புறதுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு முறைக்கு வந்து இவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதை செயலில் தான் காட்டுறாரு. செயலில் காட்டுறாருங்கிறதே நான் பல முறை வந்து அவரை அனுமதிச்சுட்டேன். நீங்கள் காமராஜர் அதிகம் பேச மாட்டார், செயல் மட்டும்தான். ஆகட்டும் பார்க்கலாம்பார், ஆனால் கட்டாயம் செய்வார். ஆனால் அவர் அதை வச்சே திமுக அவரை பண்ண கிண்டல் சாதாரணம் கிடையாது. ஆகட்டும் பார்க்கலாம் அப்படிம்பார். கட்டாயம் செய்கிறேன் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்ல மாட்டார். ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது, வேறு காரணங்களால் அது போயிட்டுனா அப்படின்னு. அது மாதிரி இவருடைய அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சு. அந்த டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சே வெளியில் இருக்கவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க. அதை பற்றி அவரும் கவலைப்பட போகிறது இல்லை. வானலாவிய அதிகாரம் படைத்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றேன். வானலாக அதிகாரம் படைத்தவருங்கிறதுக்கு வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லையா, அவங்க பாதிக்கப்பட்டவர் கணவரை இழந்த ஒரு பெண் வந்து முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு சின்ன விஷயத்த மீடியா வந்து பயங்கரமா, இது ஒரு பிரச்சனை, நான் அதை இல்லைன்னு சொல்லல. இல்ல, அதே தானே அஜித்குமார் அவர்களுக்கு நடந்த பிரச்சனை. இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த 1008 கம்பேரிசன்ல போனீங்கன்னா காரியங்களே நடக்காது. நான் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சேர்றதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் தானே சொல்லுவாருன்னு கேட்கிறேன். இல்ல, சொல்லியிருக்கலாங்க, நான் அது இல்லைன்னு மறுக்கல. அதாவது ஆட்சிக்கு இப்ப இருக்கிறதுல ஆட்சிக்கு இருக்கிறாரு, பெட்டரா செய்யறாரா இல்லையாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. கடந்த காலத்தில் அவர் ஒன்று செஞ்சார், அதுக்கு இன்றைக்கே நீ பதில் சொல்லியா அப்படின்னாக்க, கடந்த காலத்தில் அவர் சொன்னார். இன்றைக்கி வந்து அதை நிறைவேற்றுகிற போது அரசு அதிகாரங்கள், வானளாவிய அதிகாரம் நீங்கள் சொல்கிறீங்களே, யாருக்குமே வானளாவிய அதிகாரம் கிடையாது. சபாநாயகருக்கு இருக்குது. சபாநாயகருக்கு அங்கே தாங்க இருக்குது. அது வந்து எல்லா சபாநாயகருக்கும் இல்லை. இல்லை, அவர் சொன்னதை வச்சு தான் நானே சபாநாயகரில் எல்லா சபாநாயகருக்கும் வானளாவிய அதிகாரம்னு யாரும் சொல்லலை. நம்ம பெருமைக்குரிய மனிதர்லாம் சொன்னார். ஆமாம், யார்? பிஎச் பாண்டியன் அவர் தான் சொன்னார், என்னுடைய தலை என்பது இரும்பால் செய்யப்பட்டிருக்கிறதுனால. அது வேற விஷயம். அனலாவிய அதிகாரம்ங்கிறதுக்குள்ள எல்லாருமே அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. எல்லாருக்கும் சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடக்குது. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. முதலமைச்சர்லேருந்து தொடங்கி எல்லாருக்கும் இருக்குது. அப்போ அதை ஒரு விஷயத்த மேடையில் சொல்கிறாரு. பொறுப்புக்கு வர்ற போது என்னன்னாக்கா இன்னும் பல்வேறு ப்ராப்ளங்கள்லாம் அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, சின்சியராக அதை நிறைவேற்றுறாரா இல்லையாங்கிறது தான். சரி, இப்போ நம்ம மீடியாவில் வந்து நம்ம ஒரு குறையை நம்ம சுட்டி காட்டினா உடனே அவர்கள் மீது வந்து ஒரு நைட்டோட நைட்டாக நேற்று திரு விஜயன் அவர் பத்திரிகையாளர்கள் வந்து கைது பண்ணி அவரை வந்து நள்ளிரவில் வந்து விசாரணைக்கு அழைத்துட்டு போகிறதெல்லாம் வந்து ஒரு நியாயமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பல பேர் இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அது ஒரு வழக்கில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயனுடைய பேச்சை இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கடந்த காலத்தில் பேசின பேச்சு ஒன்றும் தாவேக்காவுக்கோ மற்றவர்களுக்கோ அவர் முரண்பாடாக எதுவுமே பேசலை. பேசக்கூடிய ஆளும் இல்லை அவர். ஆனாலும் கூட வந்து ஒரு விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தைக்கான ஆதாரங்கள் கொஞ்சம் இருக்கிறது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்கள் எல்லாத்தோடையும் லிங்க் ஆகி வருது. அந்த லிங்க் ஆகி வர்ற விஷயத்தில்
தெரிந்தோ தெரியாமலையோ விசாரணை என்ற அடிப்படையில் இவர் சம்மந்தப்பட்டிருப்பாராங்கிற கருத்து நமக்கு தெரியல. இப்போ என்னை போன்றவர்கள் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சரியான முறையில் விசாரணை செய்து, அவர் குற்றம் செஞ்சிருந்தா அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை அவர் கொடுக்கட்டும், நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனாலும் கூட பல சிக்கல் நிறைந்த ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறுது. நல்லா அதை கணக்கெடுக்கணும். கடந்த வாரம் வரைக்கும் பெண்கள் மேலே பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது வந்து அது வந்து அது மாதிரியான வழக்குகள் நிறைய பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அதை அவங்களுடைய பெற்றோருக்கு கூட கொடுக்காம கொண்டு போய் எரித்ததெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச ஹத்ராஸ் மாநிலத்தில் நடந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்யூனிச சிந்தனையோட எப்படி நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியும்? பொறுக்கிறது இல்லை, இது எல்லாத்துக்கும் தண்டனை தரணும், இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய முயற்சியில் இந்த அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. இப்போ இந்த சிங்கப்பெண்கிற அமைப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இன்னும் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு இது உள்ள இடங்களில் பாதுகாப்புக்கென்று சில ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு உடனே அதனுடைய அந்த குழந்தை எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிற விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மேலை நாடுகள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான பல சிஸ்டங்களை எல்லாம் உருவாக்குறாங்க. இது வந்து உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் இதில் கொஞ்சம் இருக்குது. கவர்மெண்ட் இப்போ தான் மாறி வந்திருக்கு. கவர்மெண்ட் மாறி இருக்குது, அதிகாரிகள் மாறல. கவர்மெண்ட் மாறி இருக்குது, போலீஸ்காரர்களுக்கும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கிரிமினலுக்கும் உள்ள உறவு மாறலை. ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இது மாதிரி சிலது நடக்கும். சில நேரங்களில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததே பிடிக்காதவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அதுக்கு எதிரடையாக எதையாவது ஒரு குழப்பங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளும் உண்டு. அதை வந்து நான் ஓப்பனாக சார்ஜ் வைக்க விரும்பலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லெனின் ஆட்சிக்கு வந்த உடனேயே அது மாதிரி குழப்பங்கள் நடந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பெரும்பாடுபட்டார் அவர். சுதந்திரம் பெற்ற உடனே வெள்ளைக்காரன் காலத்தில் விற்ற பொருளின் விலை சுதந்திர இந்தியாவில் கூடுதலாக விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பார்டர் இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அது அந்த சைடு. இங்கே நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பஞ்சம், விலையெல்லாம் ஏறி போச்சு. என்ன காரணம்னாக்க, பெரும் பணக்காரர்கள் வந்து கதர்குல்லாவை போட்டான், காங்கிரஸ் சட்டையை எடுத்து போட்டான். ஆனால் இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டான். அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்போ ஒரு கிரைசிஸ் பீரியட் அது. அது மாதிரி வந்து இந்த டிரான்சிஷன் பீரியடில் சிலது ஏற்படும். நீங்கள் சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தாவேகா சார்பில் உங்களை போன்ற ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நல்ல கருத்துக்களை அரசு ஏற்று, அது குறைபாடு, ஏன்னா ஊடகம் 4வது தூண்கிறது ஏற்படக்கூடிய கருத்துக்களை சொல்கிறது தானே, அதை வந்து செயல்படுத்த பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. குற்றம் எதுவும் செய்யாதவர்களை இந்த அரசு தண்டிக்காது. அதை நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஏதாவது சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குமானால் அது என்னன்னு கண்டறிந்து கால வெள்ளத்திலிருந்து அதிலிருந்து நிவாரணங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.